வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்த மனுவிற்கான விசாரணை. சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு முன்னால் கடமைகளை பொறுப்பேற்ற தயாசிறி. ரணிலின் நாடாளுமன்ற உரையில் நம்பிக்கை இல்லை. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் சாடல். யாழில் வைத்தியர் அர்ச்சுன பகீர் வாக்குமூலம். அம்பலமாகும் முறைகேடுகள். பதுளையில் கோர விபத்து. 4 பலி, 3 படுகாயம். பிரித்தானியாவில் 14 ஆண்டுகளுக்கு பின் வரலாற்று வெற்றி. நாடாளுமன்றம் செல்லும் ஈழத்தமிழ் பெண். சமூக வலைத்தளங்களுக்கு 6 நாட்கள் தடை விதிக்கும் நாடு. தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி குறித்து உயர்நீதிமன்றத்தால் விளக்கமளிக்கப்படும் வரை தற்போது திட்டமிட்டபடி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் உத்தரவிடக் கோரி சமிந்த தயான் லெனவ என்பவர் உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளார். எனினும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்த குறித்த நபர் தம்மிடமோ அல்லது சட்டத்தரணிகளிடமோ ஆலோசனை பெறவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று சுட்டிக்காட்டியிருந்தது. அது மாத்திரமன்றி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஜனாதிபதி ஆதரவளிப்பதாகவும் அவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரை கட்சி தலைமையகத்திற்குள் பிரவேசிக்க காவல்துறையினர் அனுமதிக்காத நிலையில் அவர் இவ்வாறு கட்சி தலைமையகத்திற்கு முன்பாக கடமைகளை பொறுப்பேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு டேலி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு அருகில் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். சுதந்திர கட்சி உறுப்பினர்களை இன்று காலை தமது கட்சி தலைமையகத்திற்கு வருமாறு அதன் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர அழைப்பு விடுத்திருந்தார். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்படும் என்று கருதியே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இன்று மீண்டும் தனது கடமைகளை ஆரம்பிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர அறிவித்திருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரை எந்த வகையிலும் நம்பிக்கை தரவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கும் செயற்பாடுகளை ரணில் முன்னெடுத்து வருகின்றார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கஜேந்திரன் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்காக சலுகைகளுக்கு விலை போகக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை இந்திய மேற்கு தரப்புகளுக்கு தெரிவித்து வருகின்றார். இந்த நாட்டில் 75 வருடமாக காணப்படும் இனப்பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எதனையும் அவர் முன்னெடுத்திருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலை நடவடிக்கைகள் குறித்து தோன்றியுள்ள பெரும் குழப்ப நிலைக்கு மத்தியில் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ச்சுன பகீர் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலை நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருக்கும் 85% வைத்தியர்கள் யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரனின் நடவடிக்கைகளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வைத்தியசாலையில் நடைபெறும் ஊழல்கள் மற்றும் வைத்தியர்களின் முறைகேடுகள் தொடர்பில் தம்மிடம் போதுமான ஆதாரம் இருப்பதாகவும் அவற்றை மனித உரிமை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கவும் தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பதுளை சொரணாத்தோட்டை பகுதியில் பாரவூர்தியொன்று வீதியின் நடுவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது இன்று மதியம் 12 மணியளவில் வெலிகிந்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதாக பதுளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில், மொனராகலையிலிருந்து வீதிகளில் பேருந்து தரிப்பிடங்களை அமைப்பதற்காக வந்தவர்களே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளனர். இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி பிரித்தானியாவில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஹெய்மர் ஸ்டாமர் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார்.
பிரிட்டன் பொதுத் தேர்தலில் 8 தமிழர்கள் போட்டியிட்டிருந்த நிலையில் உமாகுமரன் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பிரித்தானியாவில் வாழும் ஈழத் தமிழர்களும் புலம்பெயர் தமிழ் சமூகமும் மகிழ்வடையும் வகையில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உமாகுமரன் ஸ்டாட்ஃபோர்ட் மற்றும் போத் தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதன்போது தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உமாகுமரன் தன்னுடன் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதுடன் அவருக்கு 19,145 வாக்குகளும் கிட்டியுள்ளன. இதன் மூலம் ஈழத்தமிழ் பூர்வீகத்தையும் தமிழ் உணர்வையும் கொண்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக கனடாவுக்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உருவாகியுள்ளார். பாகிஸ்தான் அரசாங்கம் சமூக வலைத்தளங்களுக்கு 6 நாட்கள் தடை விதிக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தடை ஜூலை 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலான பாகிஸ்தான் மக்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் போன்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி வருகின்ற நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. முகரம் பண்டிகையை முன்னிட்டு ஜூலை 13ஆம் தேதி முதல் ஜூலை 18ஆம் தேதி வரை பஞ்சாப் மாகாணத்தில் தடை விதிக்க வேண்டும் என அம்மாகாண முதல்வர் மரியம் நவாஸின் சட்டம் ஒழுங்கிற்கான அமைச்சரவை குழு பரிந்துரை செய்துள்ளது. வெறுப்பு பேச்சு, வன்முறை போன்ற சம்பவங்களை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக பஞ்சாப் அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பஞ்சாப் அரசு ஷெபாஸ் ஷெரீப் தலைமையிலான மத்திய அரசுக்கு இது குறித்து வேண்டுகோள் விடுத்துள்ளது. மத்திய அரசு தடை விதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.